இப்போ நீங்கள் இங்கே மெட்ராஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவை விரும்பி சாப்பிடணும்னு தோணும். இதே இது நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வேற ஒரு சுவை பிடிக்கும். அந்த விருப்பமாக சாப்பிடக்கூடிய உணவில் விருப்பம் இருக்காது, விருப்பமாக செய்யக்கூடிய செயலில் விருப்பம் இருக்காது. இதெல்லாம் தான் அந்த நோய் நிலை. அற்றைய தீரமட்டம்னா முழுமையாக தீரமட்டம் அந்த சாலிட் ஃபுட் எதுவுமே நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி அதை சீர்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னாச்சுன்னா அவங்களே கெடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஹீட் பிரின்சிபலை சரிப்படுத்தி ஏழ்மலை கொண்டு வரணும். ஹாய் டாக்டர். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு எங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. எதுல இருக்கு அப்படின்னா சுவைகள் அப்படிங்கிற டாபிக்ல தான். இப்போ வந்து சித்த மருத்துவத்துல சுவைகளுக்கும் நோய்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில சுவைகள் வந்து சில நோயை வந்து உருவாக்கும், அதே மாதிரி சில சுவைகள் வந்து சில நோய்களை வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கு வந்து இனிப்பு சுவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா இனிப்பை வந்து அதிகமா சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு கசப்பு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதை சாப்பிடுன்னு இந்த பாவக்காய்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சோ அதை என்னால சாப்பிடவும் முடியாது, ஆனா வற்புறுத்தி சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து சுவை வந்து பிடிக்குது. அது ஏன் டாக்டர்? மாடர்ன் கான்செப்ட்ல எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா அவங்க சொல்லிடுவாங்க ஜெனட்டிக்கல் பேக்ரவுண்ட், இந்த ஜீன்ஸ்லாம் இந்த டேஸ்ட்டை உருவாக்குது, இந்த டேஸ்ட்டை வந்து பிடிக்க வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சித்த மருத்துவம், நம்மளுடைய தமிழர் மருத்துவம் 2000 வருஷம் பழமையான அந்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொரு குழந்தையும் கரு உருவாகிற அன்னைக்கே ஒவ்வொரு விதமான ஒரு அமைப்போட உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, பாடி கான்ஸ்டிடியூஷன், தேகம் தேஹி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த ஒவ்வொரு தேகம் ஒவ்வொரு உடல்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸு அடங்கியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வாதம் பித்தம் கபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அது தமிழில் வலி அல் ஐயம்னு சொல்லுவாங்க. 5 பிரைமோடியல் எலமெண்ட்ஸ்னு பேர். அதாவது மண், நீர், தீ, காற்று, ஆகாயம், எர்த், ஃபயர், ஏர், வாட்டர் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு பிரைமோடியல் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 பூதங்கள், இந்த 5 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ், அப்புறம் 3 எனர்ஜி பிரின்சிபிள்ஸ், அப்போ அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில வேற விதமான உடல் மாற்றங்கள், இதெல்லாம் சேர்ந்து உடல் கட்டுக்களையும் உயிர் ஆற்றலையும் உருவாக்குது அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. இதன் மூலமாக இதனுடைய ரேஷியோ கூட குறைய இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்டவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட உடல் அமைப்போடு தான் அவங்க வர்றாங்க. எப்படி வந்து கைரேகைகள் வித்தியாசமாக இருக்குதோ அதே மாதிரி உடலும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்கிற மாதிரியான படம் இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. இது உடல் சார்ந்தும் சரி மனம் சார்ந்தும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி உலகம். அவங்களும் ஒன்று அப்படின்ற மாதிரியே சொல்ல முடியாது. ஈவன் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட வேற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும், வேற மாதிரியான சுவைகள் அவங்களுக்கு பிடிக்கும். இது பேஸ்ட் ஆன் த பாடி கான்ஸ்டியூஷன். வாத உடம்பு அல்லது வலி உடல், அழல் உடல், ஐய உடல்னு இதை சொல்லுவாங்க. இப்போ இந்த பொதுவாக நம்ம வாத உடல் பித்த உடல் கப உடல்னு நம்ம சொன்னாலும் கூட அதில் பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். இப்போ வாதம் வந்து வாத உடல்னு சொன்னாச்சுன்னா மற்ற 2 விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 40% அண்ட் அபோவ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட அதில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ்ட் பிடிக்கிற மாதிரியான உடல் கட்டமைப்பு இருக்கும். ஸோ இப்போ இதுதான் மாடர்ன் கான்செப்டில் டேஸ்ட் ரிசெப்டார்ஸ்னு சொல்கிறாங்க. இது டங்கில் மட்டும் இல்லாமல் குடல் வரைக்கும் இருக்குது. இந்த டேஸ்ட் ரிசெப்டார்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க சுவையை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஓகே டாக்டர். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்போ வந்து பாடி டைப்புக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வந்து ஒரு பித்த உடம்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ எனக்கு வந்து ஒரே மாதிரியான சுவை தான் எப்போதும் பிடிக்கணும். ஆனா எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு சுவை பிடிக்குது, ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு வந்து வேற ஒரு சுவை பிடிக்குது. ஸோ அது வந்து பீரியட்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. எனக்கு வந்து ஒரு நேரத்துல வேற ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, இன்னொரு டைம்ல வந்து எனக்கு வந்து காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. இது எதனால? ரொம்ப நல்ல கேள்வி இது. என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ நான் முதல்ல சொன்னது வந்து ஃபிக்ஸட். இப்போ வந்து உடல் அப்படி உடலி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேஹின்னு சொல்லுவாங்க, தமிழில் உடலின்னு சொல்லலாம், அல்லது உடல் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிறக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாகுது. இது எதனாலலாம் மாறுபாடு அடையுதுன்னா இது உடல் மாறாது, இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ், பெர்செப்ஷன்ஸ், இந்த சுவை, பார்வை, கேட்கும் திறன், தொடு உணர்வு, இது எதனாலலாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால மாறுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இடம், பொழுது,
காலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் பொழுது அப்படிங்க அது வந்து ரெண்டும் ஒன்று, இடம் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் இங்கே மெட்ராஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவை விரும்பி சாப்பிடணும்னு தோணும். இதே இது நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வேற ஒரு சுவை பிடிக்கும். ஏன்னா அங்கே உள்ள மண் அமைப்பு வேற, அங்கே உள்ள மண் சூழல் அமைப்பு அப்படிங்கிறது வேற. இதனால இது ஒரு மாடிஃபையிங் ஃபேக்டர்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம்னு நம்ம சொல்கிறோம். காலம்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சுவை பிடிக்கும். நமக்கு சுவை பிடிக்கணும்னா இது சாப்பிடணுன்ற எண்ணம் தோணும், உங்களுக்கே தோணும். இனிப்பு தான் உங்களுக்கு பிடிக்கும், இருந்தாலும் காலையில் எழுந்த உடனே ஒரு இனிப்பு ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுத்தோம்னா உங்களால் சாப்பிட பிடிக்காது இல்லையா? அதனால காலையில் அதாவது 6 சாமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 விதமான அதாவது சிறு பொழுதுகள், சிறு பொழுதுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சிறு பொழுதுன்னு சொல்லிட்டு யாமம், காலை, முற்பகல் அப்படிங்கிற மாதிரிலாம் வர மாதிரி இந்த 6 சிறு பொழுதுகள் 6 பெரும் பொழுதுகள்னு இருக்குது. இந்த ஒரு பெரும் பொழுதுகள் அப்படின்னாச்சா இளவேனில், முதுவேனில், கார்காலம், குதிர்காலம், இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஆமா, சீசன் அண்ட் பிளேஸ் இதனால மாறுபடும். இது வந்து ஸ்டாண்டர்ட், இது வந்து பிசியாலஜிக்கல். இதே மாதிரி பெத்தாலஜிக்கல், அதாவது நோய் நிலையிலையும் சில டேஸ்ட் வந்து மாறுபடும். இப்போ உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, அப்போ உங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற பொருளை கொண்டு வந்து நான் முன்னாடி வைக்கிறேன், நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களா? அது சாப்பிடவே முடியாது. அந்த நேரத்துல எந்த டேஸ்ட்டுமே இல்லாம கஞ்சி குடிக்கணும், இல்ல வந்து ஏதாவது புளிப்பா சாப்பிடணும், அந்த மாதிரி தான் தோணும். நம்ம என்னோட ஃப்ரெண்டு கூட எனக்கு ஒரு வேண்டியது, அவருக்கு உடல் சரியில்லாம இருக்கும்போது, அவருக்கு மருத்துவர் தான், அவருக்கு பிடிச்சமான உணவுகள் எல்லாம் எடுத்துட்டு போனேன். அவர் எதுவுமே என் கண்ணில் கூட காட்டாதான்ட்டார். காரணம் என்ன? அதெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் விரும்பாம போகுது. இது வந்து ஃபீவரில் இருக்கலாம், மஞ்சள் காமாலை. காமாலை அப்படின்னாச்சுன்னா காமம் இல்லாத நிலை, அதுதான் காமாலைன்னு பேர். ஸோ காமம் அப்படின்னாச்சுன்னா ஆசை. அதை பொதுவாக காமம்ங்கிறது பொதுவாக வித்தியாசமான விளக்கம் சொல்லுவாங்க. காமம் அப்படின்னாச்சுன்னா ஒரு விருப்பம், ஆசை அப்படின்னு அர்த்தம். இப்போ விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள்கள் மேலே அந்த விருப்பம் இல்லாமல் போகிறதுனால தான் காமம் இல்லை அப்படிங்கிறது தான் காமாலை. இது புது விளக்கமா இருக்கு, இதுவரை கேள்விப்படலை. அதுதான் அதனுடைய அர்த்தமே. அப்போ டிசீஸ் வரும்போது அந்த விருப்பமாக சாப்பிடக்கூடிய உணவுல விருப்பம் இருக்காது, விருப்பமாக செய்யக்கூடிய செயல்ல விருப்பம் இருக்காது. இதெல்லாம் தான் அந்த நோய் நிலை. அப்போ அந்த நோய் வந்திருக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படையில ஒரு பாடி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுக்கு மேல வந்து பருவ காலத்தினாலையும் இடத்தினாலையும் சுவை மாறுபடுது. அதுக்கும் மேலே ஏதாவது நோய் நிலை வந்ததுன்னா அந்த நோய் நிலைக்கு தகுந்த மாதிரி உணவு, பிடிக்காத உணவு பிடிக்கிற மாதிரியும் பிடிச்ச உணவு பிடிக்காத மாதிரியும் போகும், எந்த உணவு மேலேயும் வெறுப்பு இருக்கிற மாதிரியும் போகும். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கட்டாயப்படுத்தி காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் இது நீ உடம்பு கெட்டு போயிடும், சாப்பிட்டுன்னு சொல்லி திணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. உற்ற சுரத்திற்கும் உறுதியாம் வாய்விற்கும் அற்றைய தீர்வு மட்டும் அன்னத்தை காட்டாதே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதே இது வடமொழியில பார்த்தீங்கன்னா லங்கனம் பரம ஔடதம்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னாச்சுன்னா, உற்ற சுரம்னா சுரம் 64 வகையான சுரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுரம் அதிகமாக இருக்கும் போதும் உறுதியம் வாயுவும் வயிற்றில் வந்து காற்று அதிகமாக தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அன்னத்தை காட்டாதேன்னு சொல்லும்போது, அன்னம்னா சோறுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, திடமான எந்த பொருளையும் காட்டாதேன்னா பக்கத்திலே கொண்டு போயிடாத, நோய் தீரும், அற்றைய தீரும் மட்டும்னா முழுமையாக தீரும் மட்டும் அந்த சாலிட் ஃபுட் எதுவுமே நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கஞ்சி மாதிரி அதில் கொஞ்சம் பசி உணர்வு, சுவை உணர்வை கூட்டுற மாதிரி சீரகம், மிளகு, பூண்டுலாம் போட்டு காய்ச்சி சோறை எடுத்துட்டு வெறும் வடித்த தண்ணீர் மட்டும், அன்னப்பால் தெளிவுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது மட்டும்தான் பிடிக்கும், அது மட்டும்தான் கொடுக்கவும் செய்யணும். ஸோ அது மாதிரி இந்த உணவு சுவை அப்படிங்கிறது வந்து பருவ காலங்களாலும் இடம் பொருள்கள் சூழ்நிலைகளாலும் நோய் நிலைகளாலும் மாறுபடும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் டிசீஸ்னு சொன்னது, ஜுரம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த ரொம்ப ஃபீவராக இருக்கும்போது வாய் ரொம்ப கசப்பாக இருக்கும், ஸோ வேற எதுவுமே சாப்பிட முடியாது, அந்த ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம், என்ன சாப்பிட்டாலும் ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப இனிப்பு சாப்பிட்டா கூட ஒரு கசப்பு இருக்கும், அது எதனால டாக்டர்? பொதுவாக அந்த காய்ச்சல் வந்துட்டு போன பிறகு பெரும்பாலான காய்ச்சல் ஒரு 70 விழுக்காடு 70% வரக்கூடிய காய்ச்சல்களில் காய்ச்சல் வந்துட்டு போனோம்னா நாக்கு கசப்பு, அது பெர்சன்டேஜ் மாறுபடும், லேசாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான கசப்பு கூட வரும். எது சாப்பிட்டாலும் கசக்கும், சில சமயம் ஒன்றும் சாப்பிடாம இருந்தாலும் கூட கசப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த கசப்பு சுவை நாக்கில் கூடுதலாகிறதுக்கு காரணம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அழல் குற்றம்னு சொல்லுவாங்க, அதாவது ஹீட் பிரின்சிபல். இந்த தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஹை லெவலில் ஆகும்போது
நாக்கில் கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவையை குறைத்தால் மட்டுமே நார்மல் உள்ள உணவுடைய சுவை தெரியும். இந்த டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கான கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஹார்மோன்ஸ் அப்படின்னு பல விதமான விளக்கங்கள் கொடுத்தாலும் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் அந்த தெர்மல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி இயல்பான நிலையில் இருந்தால் மட்டுமே அந்த சாப்பாட்டினுடைய சுவையை முழுமையாக உணரக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ காய்ச்சல் வந்துட்டு போன பிறகு நிச்சயமாக உடம்புடைய சூடு ஆற்றல் அப்படிங்கிறது மாறுபட்ட நிலையில் இருக்கும். அப்போ கசப்பாக தான் இருக்கும் எல்லா சுவையும். அதை குறைக்கிறதுக்குன்னு நாம் அதுக்கு மருந்து கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்டதுனால ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். இஞ்சி இது ரொம்ப எளிமையான வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த இஞ்சிக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு குணம் உண்டு. பித்தம் அப்படின்னு ஒரு சூடு ஆற்றல் உடம்புல கூட இருந்தால் அதை குறைக்கும், குறைவாக இருந்தால் அதை கூட்டும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு குணம் உண்டு. அது மாதிரி திரிதோட சமப்பொருட்கள் 3 ஆற்றல்களையும் சமப்படுத்தக்கூடிய சில பொருட்கள்னு நம்ம சித்தர்கள் வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. திரிதோடம் சொல்லக்கூடியது வாதம், பித்தம், கபம். அதாவது வாதம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு குழப்பமாக எல்லாரும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடம்பில் இருக்கக்கூடிய இயக்கமும் உடம்பின் இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் ஹையர் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஒரு தொடு உணர்வு, சுவை உணர்வு, பார்வை உணர்வு இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பகுதிக்கு வந்து வாதம்னு பேர். இது சிம்பிளாக கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பித்தம் அப்படிங்கிறது தெர்மல் எனர்ஜி. அதுலேயே உங்களுக்கு கிளியராக இருக்குது, உடம்பினுடைய சூடு ஆற்றல். இது வந்து மெட்டபாலிசம், டைஜஷன், பொருட்களை வளர்சிதை மாற்றம் இது எல்லாத்துக்கும் கலந்து. மூணாவது வந்து கபம் அப்படிங்கிறது குளிர்ச்சி ஆற்றல். இது ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு பேர். இது வந்து உடம்பினுடைய ஒரு கடினத்தன்மையை, உறுதித்தன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த 3 ஆற்றல் தான் உடம்புல இருக்கு. இந்த ஆற்றல் வந்து ஒன்று கூடுனாலோ அல்லது குறைஞ்சாலோ நோய் வரும். இதுதான் திருக்குறளில் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3. வழி முதலாய் எண்ணிய 3னா வழி, அழல், ஐயம். இந்த வாதம், பித்தம், கபம் கொஞ்சம் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி உடம்புல நோய் வரும். ஸோ இதை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்கள் இருக்கிறதா சொன்னேன். அதில் சுக்கு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், ஏலக்காய், கிராம் இந்த மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம மஞ்சள் போட்டு தாளிக்கிறது, வெந்தயம் போட்டு குழம்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி அதிகமாக சேர்க்கறது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது இஞ்சி வீட்டில் குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு வாரம் நம்ம ஒரு 6 நாட்கள் தொடர்ச்சியாக கண் முழிச்சு வேலை பார்க்கறது அல்லது காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது மாதிரி அந்த குற்றங்களை உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மாறுபாடுகள், கைனெட்டிக் எனர்ஜியோ, தெர்மல் எனர்ஜியோ, ஸ்டாட்டிக் எனர்ஜியோ மாறுபாடு ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம் நம்மளை தெரியாமலேயே. அப்படி அதை சீர்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னாச்சுன்னா இஞ்சி. வெறுமனே இஞ்சியை சாறு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சோன்னா கீழே மாவு மாதிரி படியும். அதன் மேலே உள்ள தெளிவு மாத்திரம் எடுத்து அது கூட சம அளவு பனை வெல்லம் அல்லது தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஏதாவது வாரத்தில் ஒரு நாள், பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னா அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த விஷயத்தை நம்ம சரிப்படுத்திக்கலாம். இதே விஷயத்தை நீங்கள் கேட்ட அந்த கசப்பு சுவை இருக்கு இல்லையா, அதுக்கு வாங்க. அதுக்கு என்ன ஒரு நம்ம கொடுப்போம் அப்படின்னாச்சுன்னா இஞ்சியோடு காய்ந்த திராட்சை ரெண்டையும் சேர்த்து அரைத்து பனை வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சி அதில் இதை போட்டு ஒரு தேநீர் மாதிரி காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த கசப்பு சுவை படிப்படியாகவே குறைஞ்சி போயிடும். இப்போ காய்ச்சல்னு நீங்கள் கேட்டீங்க, காமாலைக்கும் இதே தான். அதே மாதிரி வேறு எந்தெந்த பித்த சம்மந்தமான உடலுடைய தெர்மல் எனர்ஜி அஃபெக்ட் ஆகி இருக்கக்கூடிய எந்த நோயிலையும் கசப்பு தன்மை நாக்கில் கூடுச்சுன்னா நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கலவை 3 சிம்பிளான விஷயம்: இஞ்சி, காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் வந்து பனை வெல்லம். இது வந்து நார்மலா ஒருத்தவங்க ஹெல்த்தியா இருக்காங்க ஆனா அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் கட்டாயமா. ஏன்னா இப்போ பிள்ளைங்க எல்லாமே கண்ட நேரத்தில் சாப்பிட்றாங்க, கண்ட நேரத்தில் முழிச்சிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் டைமில் ஒரு வருஷம் முழுசும் இருக்கும், படிக்கவே மாட்டாங்க. எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ராத்திரி பகலுமா உட்காந்து கடப்படான்னு படிச்சுட்டு அதை போய் அப்படியே எக்ஸாமில் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இல்லையா. அங்கே வாந்தி எடுக்கிறது அப்படிங்கிறது பேப்பரில் அவங்க படித்ததை ஃபுல்லாக கூட்டிடுவாங்க. அது எக்ஸாம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா பித்தம் கூடுனதுனால வீட்டில் வந்து வாந்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கும் இந்த ஒரு என்ன கொடுக்கலாம், இதுக்கு கூடுதலாக 2 பொருளை சேர்த்துக்கணும். இஞ்சி, காஞ்ச திராட்சை, சீரகம், தனியா, கொத்தமல்லி விதை, இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி இதே வெள்ளைப்பாகில் கலந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த ஒரு
அவங்களே கெடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஹீட் பிரின்சிபலை சரிப்படுத்தி ஏழ்மலை கொண்டு வரணும். அப்புறம் எண்ணெய் குளியல் பண்ணுறது, இது மாதிரிலாம் ஸ்டெப்பாக நம்ம செஞ்சோம்னா அந்த சூடு ஆற்றலை இயல்புநிலை கொண்டு வரலாம். டாக்டர், இன்னொன்று, இப்போ நம்ம டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுறதுல வந்து நம்ம நாக்கோட சுவை மொட்டுக்கள்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியமான ரோல். அதில் பாதுகாப்பாக சுவை மொட்டுக்களை பாதுகாப்பாக நம்ம வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. சிலர் பார்த்தீங்கன்னா 90 வயதில் கூட சரியாக அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உண்டு.